ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். இந்த காலை வேத தியானத்திற்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் மத்தேயு 16 அதிகாரத்தை நாம் தியானிக்க கூடியிருக்கிறோம். முதலாவதாக நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிவரும்படியாக எங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீர் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்கள் பேசுங்க. எங்களை முழுவதும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உண்மை மாத்திரமே வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது மத்தேயு 16 அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சென்ற அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பரிசேயர்களும் சதிசேயர்கள் வேத பாரகர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர்கள் பாரம்பரியத்தை கடைபிடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்தாதபடி தங்களுடைய பாரம்பரியத்தை, ஒரு கலாச்சாரத்தை, மனிதர்களால் நியமித்த ஒரு சில கலாச்சாரங்களை அவங்க நியமித்து கொண்டு அதன்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று மக்களை வலியுறுத்தி கொண்டிருந்த காலங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் ஆண்டவரிடத்தில் உடைய சீஷர்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதாவது வாய்க்குள்ளே போகிறது நம்மை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து வருகின்ற வாயிலிருந்து வார்த்தைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துலேயும் அந்த பரிசேயரும் சதிசேயரும் மறுபடியும் ஆண்டவரை சோதிக்கும்படியாக அவரிடத்திலிருந்து அடையாளத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள். அப்போது அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் மக்களை நிலை தடுமாறும்படியாக பாரம்பரியத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற காரியங்களை அவர்கள் பேசினாலும் பரலோக ராஜ்யம் ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. இதில் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன். பரலோக ராஜ்யத்தை தடை செய்ய முடியாது. கிங்டம் ஆஃப் ஹெவன் cannot be stopped. ஹல்லேலூயா. அப்போது நாம் எப்படி இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ளாக சில கலாச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் நியமித்து கொண்டு இதுதான் பாரம்பரியம், இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று மற்றவர்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோமா, இல்லை சத்தியத்தை சத்தியமாகவே மற்றவர்களுக்கு நாம் எடுத்து கூறுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிசேயரும் சதிசேயரும் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட பிறகு மறுபடியும் அவரிடத்துல ஒரு அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். சென்ற அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் திரளாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க காத்திருந்த பொழுது அந்த ஜனங்கள் பசியோடு போகக்கூடாதுன்னு சொல்லி 5 அப்பம் 2 மீன்களை தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஜனங்கள், அந்த பரிசேயரும் சதிசேயரும் வேத பாரகர்களும் அதை எப்படி நடந்தது, அவர் எப்படி அந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவரிடத்துல கேள்வி கேட்கும்படியாக கூட அந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம வைத்து பார்க்கலாமே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் இருக்கலாம், சீஷர்களும் இருக்கலாம், மக்களும் சுற்றி இருக்கலாம். ஆனால் இந்த பரிசேயரும் சதிசேயரும் கேட்கின்ற அந்த கேள்விகளினாலும் அவருடைய கருத்துக்களினாலும் அவர்கள் நிலை தடுமாறி போகக்கூடாது. அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனைவரையும் மனம் திரும்பும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். இந்த அதிகாரத்தில் 1 முதல் 12 வரை நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யம் தடைபெறாமல் இருக்க நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது முதலாவது வசனத்தை நாம் படிக்க இதை கூட நான் முதலையே சொன்னேன். சென்ற அதிகாரத்தில் ஆண்டவர் செஞ்ச அந்த அற்புதத்தை ஜனங்கள் வாயிலாக அவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இவர் யார் இவ்வளோ இப்படி பெரிய அற்புதத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்துல வராங்களாம். அப்போ ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது யார் சோதிச்சாங்க? பிசாசானவன் ஆண்டவரை சோதிக்கும்படியாக வந்தார். அப்போ இந்த பரிசேயரும் சதிசேயர்களும் அவனுடைய இருதயத்தில், அவர்களுடைய வாயினால் அல்ல, அவர்களுடைய இருதயத்தில் பிசாசின் சிந்தை கிரியை செய்து கொண்டதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கேட்கும்படியாக ஆண்டவரை சோதிக்கும்படியாக அந்த இடத்துல அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் எட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்க
உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வானத்தின் அடையாளத்தை பார்த்து இது பகலா இரவான்னு சொல்றீங்க, வானத்தின் மேகக்கூட்டங்களை பார்த்து இன்னைக்கு மழை வருமா என்று உங்களால் நிதானிக்க கூடுமானால் ஏன் இந்த காலத்தின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்போ இது என்ன காலமாக இருக்கிறது என்றால், பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில் வர வேண்டிய காலமாக இருக்கிறது. நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாரம்பரியத்தையும் ஒரு கலாச்சாரத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அப்போ இந்த பரிசெயரும் சதிசெயரும் என்ன பண்ற, ஆண்டவரை சோதிக்கும்படி அவரிடத்துல வந்து அடையாளத்தை கேட்கிறார்கள். அப்போ இதுல ஆண்டவர் சொல்றாரு, உதயம் ஆகிற போது செவ்வானம் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாயிருக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வர காத்திருக்கிறது. அந்த காலத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வார்த்தையினால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது என்பதை தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க யாரா, எப்படிப்பட்டவங்களாம்? பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தில் தீமையான சிந்தைகளை உடையவர்களாக இருந்தார்கள். பொல்லாப்பான நினைவுகள், அவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம், அவருக்கு எதிரான என்ன தேவதூஷணங்களை சொல்லலாம், அவருக்கு எதிராக என்ன வார்த்தைகளை சொல்லலாம் என்று அவரை வஞ்சிக்கும்படியாக, அவர்களை சோதிக்கும்படியாக, அவருடைய அற்புத அடையாளங்களை கண்ட பின்னும் அவரை விசுவாசியாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்தான் மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்கள் எப்படி சந்ததிகளாக இருக்கிறார்கள்? பொல்லாத விபச்சார சந்ததிகளாக அடையாளத்தை தேடுகிறார்கள். இந்த நாளில் கூட நம்மளே கூட பார்ப்போமே, ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு வருவேன், ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுத்தா நான் இதை செய்வேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்த தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டமும் தீர்மானமும் நம் மீது பெரிதாக இருக்கிறது. நாம் எப்பொழுது தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவனுடைய பெரிதான திட்டமும் அவருடைய சித்தமும் நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல அவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்றார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. நம்ம மத்தேயு அதிகாரத்தில் முன்பதாக கூட நம்ம அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது இதே அடையாளத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏன் யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் 3 இரவு அவர் அந்த வயிற்றில் இருந்தார். அப்போ மனுஷகுமாரனாகிய வந்த அந்த தெய்வகுமாரன் இந்த மண்ணில் 3 நாள் மரித்து உயிரோடு திரும்ப எழுந்திருப்பார் என்று அவர் வெளிப்படுத்துவர்களாக அந்த அடையாளம் தான் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த சித்தத்தை நிறைவேற்றதான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று ஆண்டவர் அதை கூறுகிறார். அப்போ பரலோக தந்தையின் சித்தத்தை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையே அர்ப்பணித்து மரித்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த யோனாவின் அடையாளமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அடையாளம் தவிர வேறு அடையாளம் என்னிடத்தில் இல்லை என்று அவ்விடத்திலிருந்து சொல்லி புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம ஆலயத்துக்கு கடந்து வரும் அநேக பேருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சத்தியத்துக்கு புறம்பான வார்த்தைகளை பேசி நம்மையே மைண்ட் டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசுவோம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாகவே அறிவித்து அந்த இடத்துலேருந்து நம்ம புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். அதன் பிறகு அவர் எங்கே போகிறாருன்னா, இயேசு அவர்களை அக்கறைக்கு சேர்ந்த பொழுது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். அப்போது சீஷர்களுடைய இருதயம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த கரையில் போன பிறகு இயேசு என்ன பண்ண, அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரிசேயருடைய சதுசேயருடைய நினைவுகள் இருக்கிற அந்த தீங்கான சிந்தைகளும் பாவமான எண்ணங்களையும் தான் அது புளித்த மாவாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை, அந்த தீங்கான வார்த்தைகளை, அந்த பாவமான சிந்தைகளை நீங்கள் கேட்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் ஒருவேளை அப்பத்தை கொண்டு வரல, நான் மறந்து போயிட்டேனே, அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரோ என்று சீஷர்கள் அந்த இடத்துல
தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களும் சரி, செல்லீடர்ஸும் சரி, நம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த சீஷர்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறார்களா, தன்னுடைய மேய்ப்பனுடைய வார்த்தையை அவர்கள் உற்று நோக்குகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்கிற கருத்துக்களை நம்முடைய சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தவறாக புரிந்திருந்தால் நாம் பொறுமையோடும் அமைதியோடும் அவர்களுடைய சத்தியத்தை நாம் எடுத்து கூற வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு பரிசேயருடைய சதிசேயருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அவங்க அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அவங்களுடைய சீஷர்களும் பக்கத்தில் இருப்பாங்க, மக்களும் அநேக பேர் பக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம பார்க்கிற காரியங்களை குறித்தே நாம் சில நேரத்தில் நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம். வேதத்தின் சத்தியத்தை கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய நினைவுகள் மற்றவர்கள் பேச்சுக்கள் மீது நாம் நாட்டமாக இருந்து அதை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் சொல்கிறார் இந்த இடத்துல, அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அவர் அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் திரும்ப என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம அப்பத்தை கொண்டு வர மறந்து போயிட்டோமே, அதனால தான் இவர் அப்படி சொல்கிறாரோ, புளித்த மாவை குறித்து சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த புளித்த மாவு அப்படின்றதுக்காக எதற்கு சொல்லப்படுங்கன்னா, இப்போ கூட நம்ம தயிர் உரம் ஊற்றுனோன்னா என்ன பண்ணுவோம், பாலில் ஒரு புளித்த தயிரை ஊற்றும் பொழுது தான் அது தயிராக மாறும். அதே மாதிரி மாவு புளித்து போனால் அதை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அந்த புளிப்பு ஸ்மெல்லு எல்லாத்தையும் அந்த ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கூட அது மற்ற பொருள்களை எல்லாம் கெடுத்து விடும். அதே போல தான் இவர்களுடைய சிந்தைகள் ஒரு புளித்த மாவை போல ஒரு தீங்கான சிந்தைகளாக இருக்குது. பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தைகள் இல்லாதபடி உலக காரியங்களை குறித்த சிந்தைகள் தங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்ட அந்த பாரம்பரியம் கலாச்சாரத்தை குறித்த சிந்தைகளை தான் அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 8வது வசனம், இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்கள் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அதை அறிந்து, அப்போது ஆண்டவர் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை மாத்திரம்தான் அவர் கேட்டு பதில் தருகிற தேவன் அல்ல, நம் இருதயத்தின் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ சீஷர்கள் தங்களுக்குள்ளாக நம்ம இந்த அப்பத்தை கொண்டு வரவில்லை என்று ஆண்டவர் இது சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அதை அறிந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலோ நம்ம எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன சொல்றார், அற்ப விசுவாசிகளே. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அப்படியே சத்தியத்தை சத்தியமாய் நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்படணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நாம் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. அப்போ இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் பேசுகின்ற வார்த்தையினால் இந்த பரலோக ராஜ்யம் ஒரு நாளும் தடைப்படாது. அப்போது நம்மளுடைய சிந்தைகள் பரலோகத்தை குறித்து மாத்திரமே இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? அப்போது அந்த ஆண்டவர் என்ன சொல்றார், நமக்கு உணர்வுள்ள ஒரு ஆவி வேண்டும், ஆண்டவர் குறித்த ஒரு உணர்வுள்ள ஆவியே வேண்டும். கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஆவி நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருக்குள்ளாக வேண்டும் என்பதை தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் அந்த அற்புதத்தை நான் செய்யலையா? எத்தனையோ ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பசியோடு செல்லக்கூடாது. 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்களுக்கு மாத்திரமே. அப்போ அந்த 5000 புருஷர்கள் மாத்திரம்தான் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுடைய மனைவிகள் அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சாப்பிட்டு மீதமான கூடைகளை எடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஒருவேளை நான் செய்த அற்புதத்தை நீ மறந்துட்டியா? இந்த நாளில் ஆண்டவர்
நமக்குள்ளாக இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனையோ நாளில் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேனே, ஒரு நிமிடம் அதை நினைத்து பார். அந்த அற்புதத்தை நினைத்து நீ என்னிடத்தில் மனம் திரும்பு. உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நான் என்பதை நீ அறிந்து கொள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவி நமக்குள்ளாக வர வேண்டும் என்று தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ 5000 பேருக்கும் மேலானவர்களை போஷித்த தேவன் அடுத்தது 7 அப்பங்களையும் 4000 பேருக்கும் பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள். அப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க, ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம இந்த அப்பங்களை எடுத்து வராததுனால ஆண்டவர் நம்மளை கேள்வி கேட்கிறாரா என்று அந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததுன்னு தெரியல. ஒருவேளை ஆண்டவரை குறித்த விசுவாசம் அவர்கள் மத்தியில் குறைந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்கள் மறந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம் விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம். இல்லை, தேவன் செய்த அற்புதத்தை மறந்து நம்ம இன்னும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இன்று ஆண்டவர் பேசுகிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்த தேவன் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை கைவிட மாட்டார் என்று. ஹல்லேலூயா. அப்போ பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசேயர் சதுசேயருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கெட்டு போகாது இருங்கள். அவர்களுடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர்களுடைய சிந்தைகள் தீங்காத எண்ணங்களை அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தைகளை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு கூட இருக்காதங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்போ இந்த நாளிலும் நாம் உணர்வுள்ள ஒரு ஆவியை தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் நம்மீது வைத்த திட்டமும் தீர்மானமும் என்ன என்பதை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணித்து காத்திருக்கிறவர்களாக ஒரு உணர்வுள்ள ஆவியை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது அவருடைய சீஷர்கள் இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க? நான் ஒருவேளை அப்பத்தை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் இதை தான் சொல்லியிருக்கிறாரோ? நம்ம கூட அநேக நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது இதையே ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுபவிச்சாரோ தெரியல. ஒருவேளை ஆண்டவர் என்னை நிராகரிச்சிட்டாரோன்னு நினைக்கலாம். ஆனால் அது பின்பாக பார்த்தால் அது நிச்சயமாகவே நம்முடைய நன்மைக்கான காரியமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பரிசேயரும் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அவர் அப்படி சொன்னார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்படி தேவனை அறிகிற அறிவிலே நாம் நிறைய வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு இயேசு. இப்போ 2வது பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போது தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நாம் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த 2வது பகுதி 13 20 வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். 13 மற்றும் 14ஆம் வசனங்களை வாசிக்க கேட்க. இதுக்கடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிலிப்பு செசரியா திசைகளில் கடந்து போகிறாரு. அந்த பகுதிகள் பார்க்க போனால் யூதர்கள் அதிகம் வசிக்கும் கலிலேயாவிலிருந்து இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துலேருந்து வெளியேறி புறஜாதிகள் அதிகமாக வசிக்கிற அந்த இடத்திற்கு அவர் போகிறாரு. இது ஒரு புறஜாதிகள் விக்கிரக வழிபாட்டில் நிறைந்திருந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. இந்த ஹெர்மோன் மலை, இந்த சிசேரியா, பிலிப்பு எல்லாமே சிலை வழிபாட்டில் தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நாடுகளாக காணப்படுகிறது. இந்த சிசேரியா பிலிப்பு கலிலேயா கடலுக்கு வடகிழக்கில் சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் அவங்க பார்த்தா யூதர்கள் அல்லாதவர்கள் தான் அங்கே அதிகமாக காணப்படுறாங்க. புறஜாதி ஜனங்கள் அந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறார்கள். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கும் இயேசு என்ன பண்ணுறாரு? அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அங்கே கடந்து போகிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் போகும்பொழுது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்னா விக்கிரக வழிபாட்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட ஜனங்களாக காணப்படுகிறார்கள். அப்போ அந்த ஜனங்கள் ஒரு பால் என்ற அந்த தெய்வத்தை வணங்குகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு விக்கிரக கோவிலும் அங்கே காணப்படுகிறது. அந்த இடத்துல இயேசு கடந்து போகிறார். அப்போ அந்த இடத்துல போயிட்டு மக்கள் தன்னை பற்றி எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் கடந்து போகிறார். அவர்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் என்னன்னா ஒரு
இயற்கை குகையில் அந்த கடவுள் பான் என்ற ஒரு கடவுளை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு ஜனங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போது இந்த பின்னணியில் ஆண்டவர் அந்த மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அந்த இடத்திற்கு கடந்து போகிறார். பின்பு அவர் என்ன கேட்கிறார்? தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போது ஆண்டவர் கேட்கிறாரு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் ஏலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்போது யோவான் ஸ்நானகனை அவங்க கொலை செய்த பிறகு யோவானுடைய ஆவியை பெற்றவர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் எலியாவோட ஆவியை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீர்க்கதரிசிகளில் ஒருவராகத்தான் இவர் இருப்பாருன்னு சொல்லி அந்த ஜனங்கள் கூறுவதாக சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கூடவே இருக்கிறீங்களே, அப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள நம்மை நாமே அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படி பரலோக தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அந்த பூமிக்கு வந்தாரோ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அவரை பின்பற்றுகிற நாம் முதலாவது அவரை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக என்ன சொல்றார் நம்ம பார்க்கலாம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஹல்லேலூயா. நம் கரங்களை தட்டலாம் இந்த இடத்துல. இதில் பேதுருக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் வெளிப்படுத்த பரலோகத்திலிருந்து அந்த திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பேதுரு சொல்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ அந்த இடத்துல யூதர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் பேதுரு என்ன சொல்கிறார்? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ மேசியா என்றால் நம்மை ரட்சிக்க வருகிறவர் என்று அர்த்தம். அப்போது நம்மை ரட்சிக்க வந்த தேவன் என்பதை கூட அறியாத ஜனங்கள் மத்தியில் பேதுரு நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற பொழுது இயேசு அவனை நோக்கி என்ன சொன்னார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளில் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்மை தேவன் அழைத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பரலோகத்திலிருந்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ, நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரும் பொழுது, அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மை குறித்த சித்தங்களும் தேவன் நமக்காக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாக்கியவான் என்று. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு பேதுருக்கு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தும்படியாக காணப்படுகிறார். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போது மாம்சமும் இரத்தமும் இல்லை, மனிதர்கள் பேசலை. அவர் தேவனாகிய கிறிஸ்து என்று மனிதர்கள் பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோக தந்தை பேதுருக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ அது எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அப்போ நமக்கும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் நாம் தேர்வுகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொரு உறுப்புகளாக காணப்படுகிற நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் நம்ம எத்தனையோ சோர்வுகளால், எத்தனையோ பலவீனங்கள் நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ ஆண்டவர்
கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்தை நம்மீது கட்டுவார். நம்மை கொண்டு அவருடைய சபையை எழுப்புவார். ஹல்லேலூயா. இன்னும் நம்மளுடைய தேசத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறாங்க. அப்போ சபையாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மீது ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி இருளின் அந்தகாரத்தில் இருந்த நம்மை தேவன் பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினாரோ, இந்த நாளிலும் இருளின் அந்தகாரத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையாக நாம் அவர்களை மீட்க வேண்டும். இருளின் அதிகாரத்தின் வல்லமையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மீது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பேதுரு எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் என்றார், அப்போ ஒரு சபையாக காணப்பட ஒரு கல், ஒரு விலையுயர்ந்த ஒரு கல்லை போல தேவனுடைய பார்வையில் பேதுரு காணப்படுகிறார். அதனால தான் பேதுரு பிரசங்கித்த பொழுது 5000 பேர் 3000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது அவர்கள் பிரசங்கித்த பொழுதே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எப்படி வந்தனா, ஆண்டவர் முதலாவதாக இந்த இடத்துல பேதுரை குறித்த தீர்க்க தரிசனமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார். இந்த நாளிலும் எத்தனையோ வியாதிகளை பலவீனங்களை நாம் தேவனுடைய நாமத்தில் இந்த பூமியில் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அங்கு கிரியை செய்கிறார். எப்படி பேதுரு ஒரு விலையுயர்ந்த கற்களை போல இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று தேவன் சொன்னாரோ, இந்த நாளும் தேவனுடைய பார்வையில் நம் ஒவ்வொருடைய ஆத்மாவும் விலையுயர்ந்ததாக காணப்படுகிறது. அப்போ இருளின் அந்தகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்ற நாம் சும்மா முடங்கி கிடக்கக்கூடாது. அநேகர் மத்தியில் ஆண்டவரை குறித்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தான் பேதுரு பெந்தெகோஸ்தே நாளை பரிசுத்த ஆவியானோட நிறைவை பெற்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் பிரசங்கித்த பொழுது 5000 பேர் 3000 பேர் என்று ரட்சிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் பேதுருவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் பேதுருக்கு தந்திருக்கிறார். பேதுருக்கு மாத்திரமல்ல, தேவனை விசுவாசிக்கிற தேவனோடு நெருங்கிய உறவோடு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்று அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அப்போ இருளின் அதிகாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மீட்டெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு யாருக்கு தந்திருக்குன்னா சபையாகிய நம்மிடத்தில் தந்திருக்கிறார். அப்போ சபையை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் நான் தேவனுடைய கிறிஸ்து என்று நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக சில காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று தேவன் திட்டமும் தீர்மானமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு அவர் எதற்காக வந்தார்? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்தார் என்ற அந்த பெரிதான திட்டத்தை அவர்களுடைய சீஷர்கள் மத்தியில் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர்கள் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட வேண்டும் என்பதை அவர்கள் சீஷர்கள் மத்தியில் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். அப்போ நான் என்னை சிலுவையில் என்னை அறைவார்கள், நான் மரித்து 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை தேவன் அந்த இடத்துல அந்த வார்த்தையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துலையும்
பேதுருடைய சிந்தையை பிசாசானவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் சிலுவையில் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தால் நிச்சயமாக அவன் தலை நசுக்கப்பட படும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஒருவேளை அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக ஒரு பேதுருவின் வாயின் மூலமாக அவன் பேசிக்கொண்டிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளும் தேவன் நமக்கு அநேக திட்டங்களை தீர்மானங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சித்தத்திற்கும் தீர்மானத்துக்கும் நம்ம அர்ப்பணிக்கிறோமா? இல்லை உலக காரியங்களை குறித்து உலக காரியங்களான பேச்சுக்களுக்கு நாம் இடம் கொடுத்து தேவனை விட்டு பின்மாற்றத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளில் நாம் வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் நெருங்கி கிட்டி சேரும் பொழுது தான் எப்படி பரலோகத்து ராஜ்யத்தின் திறவுகோள்களை பேதுருவுக்கு தேவன் கொடுத்தாரோ அதே போல நமக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு தருவார். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடி பேதுருவின் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிவந்தது. அப்போ நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ பரலோக தந்தையின் சித்தத்தை செய்யக்கூடாதபடி எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இடரலாய் காணப்படுகிறது அவை எல்லாவற்றும் இந்த நாளில் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். இப்பொழுது அப்படிப்பட்ட இடரலான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்பா, இந்த வேளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தை அப்பா நாங்கள் பிரசங்கிக்க கூடாதபடி எந்தெந்த காரியங்கள் எங்களுக்கு இடரலாய் எங்கள் வாழ்க்கையில் அப்பா வந்து கொண்டிருக்கிறதோ அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு நீங்கி போ என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே அவைகள் எங்களிருந்து அகன்று போகட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று. அப்போ பேதுருவை பார்த்து சொல்லவில்லை, பேதுருவுக்குள்ளாக இருந்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தை குறித்த சிந்தையே நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அப்போ உலக சிந்தை நமக்குள்ளாக ஆளுகை செய்யக்கூடாதபடி கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அநேகரை சீஷர்களாக எழுப்ப வேண்டும். அநேகருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களை சிந்திக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் என்றால் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து மாத்திரமே சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினா எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமா? நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அப்போது நம்ம எல்லாத்தையும் வெறுத்துடணுமா? அப்போ எனக்கு இன்றைக்கி பிரியாணி சாப்பிட பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும், நான் அதெல்லாம் வெறுத்துட்டா தான் நான் இயேசு கிறிஸ்து பக்கம் போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. தான் என்ற சுயத்தை வெறுக்க வேண்டும் என்றே தேவன் அதை சொல்லுகிறார். அப்போ நான் என்று நாம் பேசும் பொழுது அது பிசாசு பேசுகிற ஒரு தள்ளப்பட்ட தூதன் எப்படி நான் என்று பேசப்பட்ட பொழுது அவன் தள்ளப்பட்ட தூதனாக மாறினானோ, நாம் நம்முடைய சுயத்தை குறித்து பேசும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாக போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் சுயத்தை வெறுக்க வேண்டும், நம் சுய இச்சைகளை விட்டுவிட வேண்டும் என்பதை தேவன் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாரே, அதே போல நாம ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லலை. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் பாடுகள் நிச்சயமாகவே இருக்கும். அந்த பாடுகளை குறித்து தான் ஆண்டவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று. நாம் அநேக நேரத்தில் பாடுகளை குறித்து நம் பின்மாற்றத்தில் போய் ஆண்டவரை எனக்கு இந்த பாடுகள் இருக்குது, நான் இன்னைக்கு ஆலயத்திற்கு கூட வர முடியலன்னு சொல்லி நம்ம கூட அநேக நேரத்தில் நம்ம பேசியிருப்போம். இந்த நேரத்தில் அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நம்மளுடைய பாடுகள் என்ற சிலுவை சுமந்து கொண்டு நாம் தேவனை பின்பற்றும் பொழுது தான் தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜீவனை நம்ம காக்க விரும்புனா
நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் மண்ணுக்கு இரையாவோம். அப்போது நாம் ஜீவனை காக்க வேண்டும் விரும்பினால் நாம் யாரை பின்பற்றுகளாக காணப்பட வேண்டும் என்றால், நாம் நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக 1000 வருட அரசாட்சியில் அவரோடு இருந்து நாம் அரசாட்சி செய்ய போகிறவர்களாக அவரை பின்பற்றி நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பாக அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் இங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில் நாம் இருக்க வேண்டும். நான் ஆலயத்துக்கு வர வேதத்தை வாசித்தேன், அவ்வளோதான், என்னுடைய இது முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்க வேண்டும். எப்படி ஏனோக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரித்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து நாம் பெரிதாக நினைக்கக்கூடாது என்பதை தான் தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் ஜீவனை ஆண்டவருக்கென்று நாம் இழந்து போனாலும் நிச்சயமாகவே அவரோடு நாம் மீண்டும் உயிர்த்தெழுவோம், அவரோடு கூட நாம் ராஜ்யம் செலுத்துவோம் என்பதை தேவன் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எதை குறித்து வெளிப்படுத்தினா, அவருடைய 2ஆம் வருகையில் அவர் நியாய தீர்ப்பில் அமரும் பொழுது நிச்சயமாகவே நாமும் அவர் மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம், அவரோடு கூடாக நாம் வசிப்போம் என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 26வது வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ இந்த உலகத்தில் நம்ம சேர்க்கிற பொன்னும் பொருளும் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போய்விடும். ஆனால் தேவனை அண்டிக் கொள்ளையவர்களுக்கோ நித்திய ஜீவன் உண்டு, அவர்கள் மறைத்தாலும் மீண்டும் உயிர் தெழுவார்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் எப்படி மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையின் பொருந்தியவராய் தம்முடைய தூதரும் கூட வரும் பொழுது நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை தருவார். அப்போ இது எந்த காலகட்டத்தை தேவன் சொல்லுகிறார்? அவருடைய 1ஆம் வருகையா இல்லை அவருடைய 2ஆம் வருகையா? 1ஆம் வருகையில் அவர் வந்து போய்விட்டார். தன்னுடைய சீஷர்கள் இதை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு நிச்சயமாக நாம் செய்த கிரியைகளுக்கு நமக்கு பலன் உண்டு. அவருடைய நீதியுள்ள நியாயாதிபதியான சிங்காசனத்தில் அமரும் பொழுது நாம் அவருக்காக பட்ட ஒவ்வொரு பாடுகளின் நிமித்தமும் நமக்கு பலன் உண்டு என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்திற்காகவும் தீர்மானத்திற்காகவும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை அழைத்தும் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் மரணத்தை, அவர் வருவதற்கு முன்பாக மரணத்தை ருசி பார்த்தாலும் அவர் வரும் பொழுது மீண்டுமாக உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நாம் இருப்போம் என்பது, அவரோடு கூட மகிமையில் நாம் இருப்போம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டிய இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளில கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம்? தேவனுடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிப்பவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை உலக காரியங்களை குறித்த சிந்தைகளில் நம்மை விட்டு கொடுத்து தேவனை விட்டு பின்மாறி போகிறோமா? நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இன்னும் அநேக சீஷர்களாக எழுப்பி நாமும் இயேசுவின் சீஷர்களாக அவருக்கு பின் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தையும் அவருடைய பெரிதான தீர்மானத்தையும் செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இப்பொழுதும் நாம் எழுந்து நின்று நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம் முழு பலத்தோடும் நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். தேவனுடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எதற்கு அழைக்கிறார்? ஆமென். அவரோடு கூட சிலுவை சுமக்க முடியாதான்? ஆண்டவரோட அழைப்பு நமது உறுதி என்றால் நம்மை ஆண்டவருக்காக சிலுவையும் பாடுகளையும் நாம் சுமக்க வேண்டியது உறுதியாக இருக்கிறது. ஆமென். இந்த காலவில் ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சிலுவை எடுத்துக்கொள்கிறேன் தகப்பனப்பா, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறப்பா, உங்களை நான் பின்தொடர்கிறேன் தகப்பனப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாழ்க்கை நம்ம பாடலை பாடி ஆண்டு சமுத்திரமாக அர்ப்பணிக்கலாமா? சிலுவை சுமந்துரா சிஷ்யனாகுவோம், சிலுவை சுமந்துரா சிஷ்யனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும்
சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வீரும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லப்பா. இயேசு தாங்குவார், அவரே சும சொல்லமா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். நம்ம பார்த்து சொல்ற ஆண்டவர். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லவாப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட மத்தேயு 16வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மத்தேயு 16வது அதிகாரம் வசனங்கள் 15-16. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொன்னீர்கள் என்று கேட்டார். 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனாகிய பேதுருவை பார்த்து கேட்கிறார், நான் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் நிச்சயமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அவரை நாம் யார் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அறிந்திருக்கிறோமா? அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து இந்த நாளில் அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், அவரை நாம் முழுமையாக பின்பற்றுகிறோமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய விசுவாச பாதையில அநேக நேரத்தில் ஆண்டவரை நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. வசனம் 24 கூட போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் தன்னை தானே அவன் வெறுத்து என் சிலுவை எடுத்து கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்துல deny himself, அதாவது அது கமாண்டிங் டோன், ஒரு அதிகாரப்பூர்வம் உள்ள ஒரு வார்த்தையாய் தன்னுடைய சுய காரியங்கள், தன்னுடைய சுய இச்சைகள், தன்னை பற்றி நினைத்திருக்கிற எல்லா தவறான காரியங்களை வெறுத்து ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி நம்ம வரும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம முழு இருதயத்தோடு நாம் பின்பற்றுகிறோமா? நம்மை வெறுத்து விட்டு முற்றிலுமாய் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் கடைசி வரைக்கும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோமா என்று இந்த நாளில் கர்த்தர் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறாரு. இந்த வேளையில கூட இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே தனிப்பட்ட நேரம். இந்த நாளில் கூட நம்ம இப்போ ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்ய போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே நம்ம முடிந்தவங்க நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். உட்கார்ந்து கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே, அப்பா, இதோ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நான் இனி உங்களை முழுமையா நான் பின்பற்ற போறேன்ப்பா. நான் முழுமையா நான் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நான் பின்பற்ற போறேன். என்னுடைய சுயத்தை நான் வெறுக்க போறேன்.
தன்னை தானே வெறுத்து விட வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எனக்குள்ள காணப்படுகிற சுய சித்தங்கள், சுய இச்சையான காரியங்கள், மாம்சீக எண்ணங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்களை நான் வெறுத்து இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒத்தை வேஷம் தரிக்காதபடிக்கு எல்லா காரியம் வெறுத்து விட்டு முழுமையா உம்முடைய சித்தத்திற்கு இந்த நாளில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க போறோம். நம்ம அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு நம்ம தேவனோடு கூட நம்ம கனெக்ட் ஆக போறோம். ஆவியில் அவரோடு கூட இணைய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நாமே அவர் வெறுத்து விடும்படிக்கு இந்த நாளில் நம்மளுடைய மாமிச சிந்தைகளை அவர் மேற்கொள்ள அவர் இந்த வேளையில பலன் தர போகிறார். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாய் அவரை நோக்கி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல இந்த நாளில் நமக்கு அவர் பலன் தரப்போகிறார், கிருபை தரப்போகிறார். இந்த வேளையில நம்மளை அர்ப்பணிப்போம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா Makaraba, O Shabariba Lakabarida Namakaraba, O Shidaradara Makaraba, O Shabarabala Barabala Baribala Barabala Barabara Baraba, O Shabadara Baribala 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 Makaraba. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில தன்னை தானே வெறுத்து மாம்ச எண்ணங்களை ஆண்டவரே நாங்கள் வெறுக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ தடவை எங்களுடைய சிந்தை நிமித்தம் ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் இடறுதல் உள்ளவர்களாய் நாங்கள் மாறி இருந்தோம் ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களிடத்துல காணப்படுகிற அப்பா எல்லா பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்களை அப்பா எல்லாவற்றையும் ஒரு விசையாக எங்களை விட்டு நீங்க தூரப்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களுடைய சுயம் சாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. ஒரு நாள் உங்களுடைய சித்தத்திற்கு இடறுதலாம் நாங்க இருக்க கூடாதுப்பா. இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஆவி ஆத்தும சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு ஏற்ற பரிசுத்தமாய் நாங்கள் எங்களை காத்து கொள்ள கடைசி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்ற, உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் வெற்றியின் பாதையில ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நாள்ல அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் பார்த்தோம் ஆண்டவரோட மெய்ப்பத்துவத்தை குறித்தும் இந்த நேரத்தில் நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. அவர் வந்த அநேக சீஷர்களை ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து வந்து உருவாக்கி விட்டு போனார். அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளே ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதே ஆண்டவருடைய பணியை செய்யும்படி தான், மெய்ப்பத்துவத்தை செய்யும்படி தான் நம்மளையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். மத்தேயு 16:27 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவனவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று. அப்போ அவங்களுக்கு தக்க பலன் யாரோடு கூட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட பலன் வரப்போகிறது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட சித்தத்தை செய்யும்படியாக நாம் இருக்கணும். இந்த நாளிலும் நம்மளும் வந்து ஒவ்வொருவரும் மேய்ப்பர்களாக நாமளும் மாற வேண்டும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மேய்ப்பர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா சீஷர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த நாள்லேயே வந்து என்னோடய சாட்சியும் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு வந்த புதிதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற நான் ஊழியக்காருக்கு முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் விட்டு கொடுத்தோம். ஊழியக்கார அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் எடுத்து எங்களை பயன்படுத்தத்தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் இதே போல் அநேக சீஷர்களை உருவாக்கி அவங்களுக்கும் ஆண்டவரோட ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி போய் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அநேக பிள்ளைகள் கட்டில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி அந்த கட்டிலேருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் எழும்பும்போது தான் ஆண்டவரோட சித்தம் நிறைவேறும் என்று இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இந்த நாளில் வந்து நம்ம 2 பேராக நின்று கொள்ளலாம். நம்ம கை கொட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம், இயேசுவின் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். நம் கைகளை பிடித்து கொள்ளலாம். 2 பேராக நம்ம கைகளை பிடித்து கொள்ளலாம். பின்பாக இருக்கவங்களும் முன்பாக வந்து கைகளை பிடித்து கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசன செயல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் போவேன், என் இயேசுப்பாக்காக நான் போவேன், நான் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன், நான் அநேக பேரை சீஷர்கள் ஆக்குவேன், அநேக பேரை ஆண்டவரோட பணிக்கென்று நான் வந்து நிரூபிப்பேன், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன்றத நம்ம சொல்லும்படியாக இப்பொழுதும் நான் இந்த வசனத்தை நான் சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கூட சேர்ந்து நம்மளும் சொல்லலாம். 28 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதோ நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரை சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அந்த வசனத்தை மறுபடியும் நாம் சொல்லலாம், சேர்ந்து சொல்லலாம். இதோ நாம் புறப்பட்டு போய் அநேக பேர் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று இந்த நாள் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், பரலோக ராஜ்யம் ஒரு நாளும் தடைப்படாது. இந்த நாளில் கூட பரலோக ராஜ்யம் நம்ம மத்தியில் இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்னும் அநேகரை ஆண்டவருக்கென்று சீஷர்களாக நாம் ஏற்படுத்த வேண்டும். நாம் ஆண்டவரை மிக நெருக்கமாக அவரை பின்பற்றி நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் நித்திய ஜீவனுக்களாக பிரவேசிக்க வேண்டும். நம்ம இன்னும் அநேக பேரை ஆண்டவருக்கு என்று நாம் சீஷர்களாக மாற்ற வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த வேளையில் உங்களோட கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்போ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். டாடி, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஆண்டவரே, எங்கள் சபைகளிலும் செய்யப்படுவதாக தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரை அநேகரை அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லி அப்பா அநேகரை உமக்கென்று சீஷர்களாக ஏற்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய ராஜ்யம் ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுது உம்முடைய கரத்தில் உம் சித்தத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரை ஆளுகை செய்து பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அநேகருக்கு அறிவிப்போம், அநேகரை சீஷராக ஏற்படுத்துவோம். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும்.
Ivaraka Adonai Vayishmaraka Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா